என்ன ஆயா என்ன சாப்பாடு இன்னைக்கு? காய் போட்டு சாம்பார் வச்சுக்கலான்றாங்க உங்கள் அம்மா. தொட்டுக்க தொட்டுக்க பாவக்காய் வருவது. பாவக்காய் வருவலா? ஏன் கவுச்சு எதுவும் செய்யலையா இன்னைக்கு? கவிச்சி வாங்கி சொன்னா தான் உங்கள் அம்மா திட்டுது. சரி, நான் வண்டிப்பாளையம் போகிறேன். ரத்தம் இருக்கான்னு பார்த்துட்டு வரவா? சரி, வாங்கிட்டு வா. பொரியல் பண்ணி பார்ப்போம். ரத்த பொரியலா? ஆமாம் ஆமாம். செய்ய தெரியுமா உனக்கு? வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு நாங்கள் ஆட்டு ரத்தம் பொரியல் தோல் மேலே கை போட்டு சொல்லு. அப்போ இப்படி ஒன்று போட்டுனா அப்படி எப்படி செய்ய வாட்டம் வருமா எனக்கு? வாட்டம் வருமா? நின்று அப்படியே சொல்லு என்னன்னு பார்த்து. சரி சரி. வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு ஆட்டு ரத்தம் சூப். ஆட்டு ரத்தம் சூப்பா? இது ஆட்டு ரத்தம் சூப்பு. ஆட்டு ரத்தம் சூப்பா? வெல்கம் டு. இது ஒன்றும் குறைச்சல இரு. ஆனா வெல்கம் டும்ப. வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு நாங்கள் ஆட்டு ரத்தம் சூப்பு செய்ய போகிறோம். ஆயா, ஆட்டு ரத்தம் சூப்புலாம் இல்லை ஆயா. என்ன ஆயா நீங்கள்? ஆட்டு ரத்தம் புரியல. ஆட்டு ரத்தம் சூப்புங்க. வெல்கம் டு அம்மா கிச்சன். இன்னைக்கு நாங்கள் ஆட்டு ரத்தம் சூப்பு சூப்பு. நீ ஒன்றும் செய்யல, போய் வீட்டுக்குள்ள உட்காரு. சாப்பிட்டு செஞ்சு கொடுக்குறோம். மணியா என்ன இரு. என்ன டயர்ட் ஆயிட்டியா? நிற்க முடியல. குளுக்கோஸ் வேணுமா? நான் நிற்க முடியல. வச்சுக்கிறேன். வெல்கம் டு அம்மு கிச்சன். இன்றைக்கி நாங்கள் ஆட்டு ரத்தம் பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள்: காஞ்ச மிளகா, கறிப்பிலை, தேங்காய் திருவள், மஞ்சள் தூள், மிளகு, உப்பு, பெருஞ்சீரகம், கறிப்பிலை, கருவேப்பிலையா, கொத்தமல்லி, வெங்காயம். இது ஆட்டுக்கால ஆப்ஷன். ஆட்டுக்காலா? அது பேர் என்னது? ஆட்டுக்கால் இல்லை, ஆட்டு ரத்தம். ஐயா, இட்லி கொண்டா வச்சுட்டேன். ரத்தத்தை எடுத்து வச்சு வை. பத்து நிமிஷத்தில் வெந்துடும். அதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான காய்கறி கட் பண்ணிக்கலாம். இதுக்கு வேறு எந்த காய்கறியும் வேண்டாம், வெங்காயம் மட்டும் போதும். அர்த்தமாக பேசணும். அர்த்தங்களாக பேசணும். நீ அர்த்தமாக தான் பேசணும் ரொம்ப. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. மறந்தாச்சு ராஜா. காத்திருந்து பாரு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அங்கே அங்கே வாழ்ந்தது போதும் ராஜா. ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா. திரும்பி பஸ் டைம் பாடு. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி 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 வாழ்ந்தது போதும் ராஜா. ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா. ஆற்று வெள்ளம் போலிருந்து ஓடு ராஜா. நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா. நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா. அஞ்சி அஞ்சி போதும் தெரியல. ஒரு 2 லைனை வச்சுக்கிட்டு ஒரு பாட்டே பாடிடுது அப்படியா? ராஜா ராஜான்னு எப்பா. விஜயா, வீட்டில் ரொம்ப அநியாயம் நடக்குது விஜயா. நீ இருக்கிற வரைக்கும் கறி மீன் அது இதுன்னு வாங்கிட்டு போட்டேன். உடம்பு நல்லா வலுவா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தது. இப்போ நீ வேலைக்கு போனேன். சாம்பார், பாவக்காய் குழம்பு, பாவக்காய் வறுவல், அந்த காரக்குழம்புன்னு உங்கள் அம்மா வைக்கிது. சரி, அதை பற்றி எதுவும் கவலைப்படாது. அதான் நான் வந்துட்டேன்ல திரும்ப. அப்புறம்ண்ணா சரி விஜயா, 10 நிமிஷம் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். ஆயிருக்கும். அவிச்சிருக்கேன், எடு விஜயா. சரி. இப்போ ரோஸ் கலரில் அந்த ரத்தம் வந்து ஆஷ் கலரில் மாறிடுச்சு. இது வந்து ரெடி ஆகிடுச்சு. இதை அப்படியே தூக்கி நம்ம கட்டிங் போர்டுக்கு ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். ரத்தம் வந்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம இதை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம்.
இது வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அப்படியே டைரெக்டாக பண்ணுவாங்க, கையால் அப்படியே நொசைஞ்சி பச்சையாக அவிக்காமல் அப்படியே டைரெக்டாக பண்ணுவாங்க. அது மாதிரியும் பண்ணலாம், இப்படியும் பண்ணலாம். கவுச்சி வடை எடுத்துடும், மஞ்சள் தூளும் லைட்டாக போடுவோம். சரியா? வெங்காயம் நல்லா வதங்கிட்டு ரசத்தை எடுத்து போடும். இந்த ரத்த பொரியல், ஆட்டு ரத்த பொரியல் உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ரத்த உபரி ஆகும், உடம்புல இருக்கிற கெட்ட கொழுப்புலாம் வெளியே வரும். நீங்கள் வாரம் ஒரு தடவை இது மாதிரி செய்து சாப்பிடுங்க. உங்கள் வீட்டில் குழந்தைங்க பெரியவங்களாம் சாப்பிட்லாம். ரத்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வாங்கும் போது கேட்டு வாங்கணும். ஆனால் இப்போ நாங்கள் காலைல வாங்கின கடையில் பார்த்தோன்னா ரத்தத்தில் வந்து உப்பு போட்டே தண்டுன்னு சொல்லிட்டாங்க. அதனால் நீங்கள் கேட்டு வாங்குறது ரொம்ப நல்லது. ஏன்னா அவங்க உப்பு போட்டிருப்பாங்க, அது இல்லாமல் நீங்கள் வேறு லைட்டாக உப்பு ஆட் பண்ணிங்க வச்சோங்களேன், அப்புறம் வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு வந்து இதுப்படாது. அதனால் கேட்டுக்கோங்க ரத்தம் வாங்கும் போது மெயினாக. எல்லாம் இறக்குற பதத்துக்கு வந்துடுச்சு. தேங்காய் பூ, மிளகுத்தூள், கொத்தமல்லி தழை போட்டு ஒரு கிண்டி இறக்கிட வேண்டியதான். தேங்காய் பூ பார்த்திங்கன்னா எல்லோரும் விரும்ப மாட்டாங்க. உங்களுக்கு விருப்பம் இருந்ததுன்னா மட்டும் தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம், இல்லைன்னா அப்படியே சாப்பிட்டாலும் நல்லாயிருக்கும். ஐயா எப்படி இருக்காயா? இதை இந்த ரத்த பொரியலை சாப்பிட்றது தான் உடம்பு நல்லா ஸ்ட்ராங்காக தெம்பாக இருக்குது விஜயா. நல்லா தெளிவாக இருக்குது. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். சொல்லு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்கள் குழந்தை குட்டி எல்லாமே சாப்பிட்லாம், உடம்புக்கு நல்லது. இந்த வீடியோ ஒரு ஆக்ஷன் பண்ணி திரும்பி பண்ணு, ஏதோ ஒன்று பண்ணி ரிப்பீட் எனர்ஜி வந்ததுக்கு இப்படி கொஞ்ச நேரம் முன்னாடி பண்ணி ஆயாதா? என்னது பண்ணா அது என்னன்னு ரைட்டு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாங்கள் அடுத்து என்னென்ன டிஷ் பண்ணணும்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிங்கன்னா நாங்கள் அதை உங்களுக்கு ப்ரிப்பேர் பண்ணி காமிப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நாங்கள் நம்புகிறோம். பாய்.